Hi everyone. In this video, we are going to see the word of the segment in the different style. What is the different? Before see that, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. Yes, last time we saw the sentence by using the word, correct? But this time I slightly change as conversation by using the word what we are going to see now, because I hope it will be more effectively to learn and remember the word if we see the word through the conversation instead sentence. Okay, shall we see the conversation? Before that, if you like this content, please hit the like button and consider subscribe. Right? Okay. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை பார்த்தோம், ஒரு புது சென்டென்ஸை பார்த்தோம். ஆனால் இந்த தடவை நம்ம பார்க்க போகிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு உரையாடல் மாதிரி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம அந்த உரையாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த உரையாடலுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாத்சீத். பாத்சீத் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த உபயோக் கர்க்கே ஏக் பாத்சீத். சப்த அப்படின்னா வார்த்தை, உபயோக் அப்படின்னா உபயோகம், வார்த்தை உபயோகப்படுத்தி ஒரு உரையாடல். சரிங்களா? ரைட், நம்ம பார்ப்போம் அதை என்ன வார்த்தை பார்க்க போகிறோம், உரையாடல் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு பார்க்க போகிற வேர்டு ஸ்வச்ச. ஸ்வச்ச கந்தா. ஸ்வச்ச அப்படின்னா கிளீன், சுத்தம் தூய்மை. கந்தா அப்படின்னா டர்ட்டி, அசுத்தம் அழுக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்ம உரையாடல் பார்க்க போகிறோம். இந்த உரையாடல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட், பார்ப்போம். राम, अरे ये पार्क कितना स्वच्छ और सुंदर लग रहा है. अरे ये पार्क कितना स्वच्छ और सुंदर लग रहा है. पहले तो इतना अच्छा नहीं था. पहले तो इतना अच्छा नहीं था. ராம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாவ், அரே அப்படின்னா வாவ், இல்லாட்டினா அட அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூங்கா, ஏ பார்க், இந்த பூங்கா கித்தனா ஸ்வச்ச அவர் சுந்தர், எவ்வளவு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. ஸ்வச்ச அப்படின்னா சுத்த, சுத்தமாக. அவர் சுந்தர், சுந்தர்னா அழகு. இந்த அவர் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமாகவும் அழகாகவும் அப்படிங்கிற அந்த உண்மை தொகை தமிழில் படிச்சிருப்பீங்க, அது இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்வச்ச और சுந்தர் லக் ரஹா ஹை, சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கு. பெஹலே தோ, பெஹலே அப்படின்னா முன்னாள். பெஹலே தோ இத்தனா, இத்தனா அப்படின்னா இவ்வளவு. அச்சா நஹிதா, அழகா இல்லை, இவ்வளவு நல்லா இல்லை, இவ்வளோ அழகா இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? अरे ये पार्क कितना स्वच्छ और सुंदर लग रहा है. पहले तो इतना अच्छा नहीं था. இந்த பூங்கா எவ்வளவு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கு, இதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகா இல்லை. சரிங்களா? இந்த ஹிந்தி சென்டென்ஸை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு சாதாரணமாக பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்துடும். சரிங்களா? அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அந்த சிக்கிறது உளறதெல்லாம் வராது. சரிங்களா? ரைட், அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சியா, இன்னொரு ஃப்ரெண்டு பேர் சியா. जब लोग इधर उधर कचरा फेंकते थे तब ये जगह बहुत गंदी लगती थी. जब लोग इधर उधर, அப்படின்னா ஆமா, எப்பொழுது, ஜப் அப்படின்னா எப்பொழுது, லோக் மக்கள், இதர் உதர் கச்சரா ஃபேக்டே, இதர் உதர்னா அங்கும் இங்கும், இல்லாட்டினா இங்கும் அங்கும். இதர் அப்படின்னா இங்கும், உதர்னா அங்கு.
கச்சரா அப்படின்னா குப்பை. கச்சரா ஃபேக்தே தே அப்படின்னா கொட்டுறாங்க, கொட்டுறாங்க, தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஃபேக்தே தே. தப் அப்பொழுது, இந்த இடம், ஏ ஜகக் பகுத் கந்தி லக்தி தி. பகுத் கந்தி லக்தி தி மிகவும் அசுத்தமாக தெரிந்தது. கந்தி அப்படின்னா அசுத்தம். சரிங்களா? தமிழில் வந்து கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் தெரியுங்களா? இந்த கந்தைங்கிறது வந்து அந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த கந்தா, ஹிந்தி வார்த்தை கந்தா, கந்தி. சரிங்களா? जब लोग इधर उधर कचरा फेंकते थे तब ये जगह बहुत गंदी लगती थी அப்படின்றார். ஆமாம், எப்பொழுது மக்கள் குப்பைகளை எங்கும் அங்கும் கொட்டினார்களோ, இல்லாட்டினா கொட்டிய போது, எங்கேயும் குப்பையை போடும்போது அப்போ வந்து இந்த இடம் ரொம்ப அசுத்தமாக தெரிஞ்சுச்சு. அப்பொழுது இந்த இடம் மிகவும் அசுத்தமாக தெரிந்தது அப்படின்னு சியா சொல்றாரு. அதுக்கு ராம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னு பார்ப்போம். सही कहा, सही कहा। अब हर जगह कूड़ेदान रखे गए हैं और सफाई कर्मचारी भी रोज सफाई करते हैं. सही कहा, சரியாக சொன்னாய். அப் அப்படின்னா இப்பொழுது, இல்லாட்டினா இப்போது. ஹர் ஜகக், ஹர் ஜகக் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களிலும். ஹர் அப்படின்னா ஒவ்வொரு, ஜகக்னா இடங்கள், ஒவ்வொரு இடங்களிலும். கூட்டேதான், கூட்டேதான்னா குப்பை தொட்டின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது தான். கூட்டேதான் ரக்கே கயேஹே இப்பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் குப்பை தொட்டிகளை வைத்திருக்கிறார்கள், இல்லாட்டினா வைக்கப்பட்டுள்ளன. அவர் சஃபாயி கர்மச்சாரி, சஃபாயி கர்மச்சாரி அப்படின்னா தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள். பி ரோஜ் சஃபாய் கர்த்தே ஹே தூய்மை பணியாளர்கள் அதை தினமும் சுத்தம் செய்கிறார்கள். ரோஜ் அப்படின்னா தினமும், சஃபாய் கர்த்தே ஹே அப்படின்னா சுத்தம் செய்கிறார்கள். சஃபாய் அப்படின்னா சுத்தம்னு அர்த்தம். இப்போ சலவை தொழிலாளியை வந்து நம்ம வந்து சஃபாய் வாலா அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். சஃபாய் வாலானா சுத்தம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சஹி கஹா, अब हर जगह कूड़ेदान रखे गए हैं और सफाई कर्मचारी भी रोज सफाई करते हैं. சரியாக சொன்னாய், இப்போது ஒவ்வொரு இடங்களிலும் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும், அவர் அப்படின்னா மேலும் துப்புரவு பணியாளர்கள் அதை தினமும் சுத்தம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரீட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா ஹிந்தி அந்த சென்டென்ஸை வேகமாக, அதே மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? ரைட். அதுக்கு சியா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். या फिर भी कुछ लोग सफाई का ध्यान नहीं रखते. फिर भी कुछ लोग सफाई का ध्यान नहीं रखते. कल ही मैंने एक आदमी सड़क पर प्लास्टिक की बोतल फेंकते देखा. कल ही मैंने एक आदमी सड़क पर प्लास्टिक की बोतल फेंकते देखा. फिर भी ஆனாலும், कुछ लोग சிலர், कुछ लोग அப்படின்னா கொஞ்சம் மக்கள் இல்லை சிலர், சஃபாய் கா தியான் நஹி ரக்தே சுத்தத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை, தூய்மையை பற்றி கவலைப்படுவதில்லை. சஃபாய் கா தியான் நஹி ரக்தே. கல் ஹி நேற்று கூட, கல் அப்படின்னா நேற்று. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சிருக்கிறதுனால இந்த கல்ங்கிறதுக்கு நேற்றுன்னு அர்த்தம். கல்ங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாளை, நேற்று. அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி இந்த கல்ங்கிறது வந்து நேற்றுங்கிற மீனிங்கில் வருது. கல் ஹி மேனே எக் ஆத்மி நான் ஒரு மனிதன், மேனே அப்படின்னா நான் ஒரு மனிதன், சடக் பர் சாலையில், பிளாஸ்டிக் கி போத்தல் பிளாஸ்டிக் பாட்டிலை வீசுவதை பார்த்தேன். தேக்தே தேக்கா நேற்று கூட ஒரு ஆள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ரோட்டில் வீசுறதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சியா சொல்றாரு. फिर भी कुछ लोग सफाई का ध्यान नहीं रखते. कल ही मैंने एक आदमी सड़क पर प्लास्टिक की बोतल फेंकते देखा.
ஆனாலும் சிலர் தூய்மையை பற்றி கவலைப்படுவதில்லை. நேற்று கூட நான் ஒரு மனிதன் சாலையில் பிளாஸ்டிக் பாட்டிலை வீசுவதை பார்த்தேன் அப்படின்னு சியா சொல்றார். ரைட், அதுக்கு ராமுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? राम, यही समस्या है, यही समस्या है. हमारा शहर स्वच्छ रहे तो हमें खुद भी सफाई का ध्यान रखना होगा. यही समस्या है. இதுதான் பிரச்சனை. यही அப்படின்னா இது, சமஸ்யா அப்படின்னா ப்ராப்ளம், இதுதான் பிரச்சனை. हमारा शहर நமது நகரம், ஸ்வச்ச ரகேத்தோ சுத்தமாக இருக்க வேண்டுமென்றால், ஸ்வச்ச ரகேத்தோ சுத்தமாக இருக்க வேண்டுமென்றால், ஹமே குத் பி சஃபாய் கா தியான் ரக்னா ஹோகா. ஹமே நாம், இந்த குத்ங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா நாம் தான் அந்த சுத்தத்தோட தூய்மைக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். ஹமே குத் பி சஃபாய் கா தியான் ரக்னா சாஹியே, நாமும் கூட சுத்தத்திற்கான தூய்மைக்கான பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. यही समस्या है, हमारा शहर स्वच्छ रहे तो हमें खुद भी सफाई का ध्यान रखना होगा. ध्यान रखना होगा, இதுதான் பிரச்சனை. நமது நகரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாமே தூய்மைக்கான பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஹமே खुद भी அப்படின்னா நாமே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ரைட். அதுக்கு சியா சொல்றாரு, हम भी जागरूक करना होगा. हम भी जागरूक करना होगा. कोई कचरा को इधर उधर फेंकते तो, कोई कचरा को इधर उधर फेंकते तो हमें उन्हें टोकना चाहिए. आम, हम भी जागरूक करना होगा. நாமும், ஹம் பி அப்படின்னா நாமும், ஜாக்ரூக் அப்படின்னா விழிப்புணர்வு. ஹம்பி ஜாக்ரூக் கர்னா ஹோகா, விழிப்புணர்வு செய்ய வேண்டும். கொய் யாராவது, கச்சராக்கோ இதர் உதர் ஃபேக்டேத்தோ குப்பைகளை, கச்சராக்கோ இதர் உதர் இங்கும் அங்கும் கொட்டினால், ஃபேக்டேத்தோ இந்த தோங்கிற வார்த்தை வந்துடுச்சுன்னா இருந்தால், செய்தால், பார்த்தால், போனால் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதனால இப்போ ஃபேக்டேத்தோ அப்படின்னா கொட்டினால். ஹமே உன்ஹே டோக்னா சாகியே, அவர்களை தடுக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். டோக்னா அப்படின்னா நிப்பாட்டுறது, டோக்னா சாகியே தடுக்க வேண்டும். ஹம்பி ஜாக்ருக் கர்னா ஹோகா, कोई कचरा को इधर उधर फेंकते तो हमें उनके टोकना चाहिए. ஆம், நாமும் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். யாராவது குப்பைகளை எங்கும் அங்கும் வீசினால் நாம் அவர்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு சியா சொல்றார். சஹி கஹா, சஹி கஹா, ராம் சொல்றாரு, सही कहा, सरकार ने भी स्वच्छ भारत अभियान शुरू किया था, लेकिन जब लोग खुद अपनी जिम्मेदारी समझोगे तब असली बदलाव आएगा. सही कहा, சரியாக சொன்னாய். சர்க்கார், சர்க்கார்னா கவர்மெண்ட், சர்க்கார் நேபி அரசாங்கமும், ஸ்வச்ச பாரத் அபியான் அப்படின்னா தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வச்ச பாரத் அபியான் சுரு கியாத்தா, சுரு அப்படின்னா ஆரம்பிக்கிறது, சுரு கியாத்தா அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கத்தினாலும் இந்த தூய்மை இந்தியா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. லேக்கின் ஆனால், லேக்கின் அப்படின்னா ஆனால், ஜப் எப்பொழுது, லோக் குத் அப்படி ஜிம்மேதாரி சம்ஜோகே தோ மக்கள், எப்பொழுது மக்கள் தங்கள் பொறுப்பை, ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு, லோக் குத், குத்னா தங்கள், குத் அப்படி ஜிம்மேதாரி சம்ஜோகே புரிந்து கொள்வார்களோ, தங்களுடைய பொறுப்பை புரிந்து கொள்வார்களோ, தப் அப்பொழுது, அசலி பதலாவ் ஆயகா உண்மையான மாற்றம் ஏற்படும். அசலி அப்படின்னா உண்மையான, பதலாவ் அப்படின்னா மாற்றம், ஆயேகா அப்படின்னா
ஃபியூச்சர் டென்ஸ் ஏற்படும், உண்மையான மாற்றம் வரும். எப்போ மக்கள் தங்கள் பொறுப்பை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உண்மையான மாற்றம் ஏற்படும், அது வரைக்கும் வராதுன்னு சொல்கிறார் ராம். सही कहा, सरकार ने भी स्वच्छ भारत अभियान शुरू किया था, लेकिन जब लोग खुद अपनी जिम्मेदारी समझोगे तब असली बदलाव आएगा. சரியாக சொன்னாய். அரசாங்கம் ஸ்வச்ச பாரத் அபியான் கூட தொடங்கியது. ஆனால் எப்பொழுது மக்கள் தங்கள் பொறுப்பை புரிந்து கொள்வார்களோ அப்பொழுதுதான் உண்மையான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ராம் சொல்றார். या बिल्कुल बिल्कुल, हर व्यक्ति अपने आसपास की जगह को स्वच्छ रखने की आदत डाल ले तो हमारा पूरा शहर सुंदर और स्वस्थ रहेगा. बिल्कुल, கண்டிப்பாக இந்த பில்குல்ங்கிற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தையாக இருக்கும். அஃபிஷியலாகவும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பில்குல், ஹர் வியக்தி, வியக்தி அப்படின்னா நபர். இந்த வியக்திங்கிற வார்த்தையை நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோனை உங்கள் நம்பரை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வியக்திங்கிற வார்த்தை வரும் ஹிந்தியில். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं तो आपका कॉल होल्ड पर रखा है அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வியக்தி அப்படின்னா நபர். ஹர் வியக்தி அப்னே ஆஸ்பாஸ், ஒவ்வொரு நபரும் தங்கள் சுற்றுப்புறங்களை, ஆஸ்பாஸ் அப்படின்னா அருகில்னு அர்த்தம். இந்த இடத்துல சுற்றுப்புறம், சுற்றுப்புறங்களை ஜகக்கோ ஸ்வச்ச ரக்னேக்கி, ஸ்வச்ச ரக்னேக்கி ஆதத் டால்லே தோ, சுத்தமாக வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால். ஸ்வச்ச ரக்னேக்கி ஆதத், ஆதத் அப்படின்னா பழக்கம், ஹேபிட்ஸ். டால்லே தோ ஏற்படுத்தி கொண்டால், ஹமாரா பூரா சகர், நமது முழு நகரமும் சுந்தர் அவர் ஸ்வஸ்த ரகேகா, அழகாகவும் மற்றும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸ்வஸ்த அப்படின்னா ஆரோக்கியமாக. சரிங்களா. बिल्कुल, हर व्यक्ति अपने आसपास की जगह को स्वच्छ रखने की आदत डाल ले तो हमारा पूरा शहर सुंदर और स्वस्थ रहेगा. கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் தங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நமது முழு நகரமும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சியா சொல்றார். ரைட், அதுக்கு ராம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ठीक कहा, ठीक कहा, हम हमें से शुरुआत करनी होगी और दूसरों को भी प्रेरित करना होगा. ठीक कहा, சரியாக சொன்னாய். இந்த டீக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டீக் அப்படின்னா சரி, டீக்கே அப்படின்னா ஓகே, இதே இடத்துல கஹா அப்படின்னா சொன்னாய். டீக் கஹா, ஹம் ஹமேசே, நாம் நம்மிலிருந்து, ஹம் நாம், ஹமேசே நம்மிலிருந்து, சுருபாத் கர்னி ஹோகி நம்மிலிருந்து தொடங்க வேண்டும், கர்னி ஹோகி நம்மிலிருந்து தொடங்கி, மற்றவர்களையும், தூஸ்ரோ கோபி பிரேரித் கர்னா ஹோகா மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். ठीक कहा, हम हमें से शुरुआत करनी होगी और दूसरों को भी प्रेरित करना होगा. சரியாக சொன்னாய், நாம் நம்மிலிருந்து தொடங்கி மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு ராம் சொல்றார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.